இதுதான் ஹார்ட்னு வச்சுக்குவோம். ஹார்ட்டோட வேலை என்ன? நல்ல பிளட்டை பம்ப் பண்ணி வெளியில் தள்ளுறது, கெட்ட பிளட்டை உள்ளே அப்சர்வ் பண்ணி திருப்பி அதை க்ளீன் பண்ணி பம்ப் பண்ணி வெளில தள்ளுறது. ஸோ வெளில தள்ளுறப்போ இங்கே இருக்க நர்வ், அந்த நரம்பு பேர் ஆர்டரி, அயோட்டா. கெட்ட பிளட்டை கன்சியூம் பண்ணுறது வெயின். ஸோ இப்போ இதுதான் அயோட்டான்னு வச்சுக்குவோம். அதாவது நல்ல பிளட் எடுத்து போகிற அந்த நர்வ். Now let's say the heart is in the pumping action trying to push the blood out. So aorta ஓட pressure increase ஆயிருக்குது. இந்த ப்ரெஷருக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அந்த நம்பரை சிஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே ஹார்ட் ரிலாக்ஸ் ஆகிறப்போ ஆப்வியஸ்லி அந்த ஆர்ட்ரியோட ப்ரெஷர் கம்மியாகிடுது. இந்த ப்ரெஷரை டயாஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளட் ப்ரெஷரில் 2 நம்பர் ஆர் 2 ரீடிங் நம்ம வந்து முக்கியமாக கவனம் செலுத்தணும். அதுதான் வந்து மேலே இருக்க நம்பர் அண்ட் கீழே இருக்க நம்பர். மேலே இருக்க நம்பர் வந்து சிஸ்டாலிக் அண்ட் கீழே இருக்க நம்பர் வந்து டயாஸ்டாலிக் ப்ரெஷர். ஸோ இந்த நம்பர் வந்து 120 அண்ட் 80 இதுதான் நார்மலான நம்பர். இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா லோ பிளட் ப்ரெஷர், இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஹை பிளட் ப்ரெஷர். லோ பிளட் ப்ரெஷருக்கு இன்னொரு பேர் ஹைப்போ டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷருக்கு ஹைப்பர் டென்ஷன். ஓகே, ஸோ இது வந்து ஜென்ரலாக எல்லோரும் சொல்கிறது தான். பட் ஆக்சுவலாக அ குட் பிளட் ப்ரெஷர் இஸ் எனி திங் விச் இஸ் 120/80 ஆர் பிலோ. அதாவது லோ பிளட் ப்ரெஷருங்கிறது ஒரு நல்ல விஷயம். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் அன்லெஸ் யூ ஹாவ் அ சிம்டம். அதாவது ஏந்திச்சா தலை சுற்றுறது, ஃபெட்டிகாக இருக்கிறது, ரொம்ப டயர்டாக இருக்கிறது, மயக்கம் வர்றது, பிளட் விஷனாக இருக்கிறது, இந்த மாதிரியான சிம்டம் இருந்துச்சுன்னா அண்ட் யுவர் ரீடிங் இஸ் இன் தி லோ ரேஞ்ச், அப்போ தான் பிரச்சனை. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, நல்லா ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ணுறவங்களுக்கு, எஸ்பெஷலி அத்லீட்ஸ், ரன்னர்ஸ், இவங்களுக்குலாம் வந்து பிபி லோவில் தான் இருக்கும், விச் இஸ் அ வெரி குட் திங். பட் தே டோன்ட் ஹேவ் எனி சிம்டம்ஸ் அட் ஆல். ஓகே, நவ் 30% ஆஃப் தி என்டையர் பாப்புலேஷன் இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஹைப்பர் டென்ஷன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 3ல் ஒரு ஆம்பளைங்களுக்கு இருக்குது, அதேமாதிரி 4ல் ஒரு பெண்களுக்கு தான் வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, அதாவது ஹை பிளட் ப்ரெஷர். ஸோ நவ் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இன் அ கேட்டகரைஸ்ட் வே. மேலே இருக்க நம்பரை வந்து 20-20 ப்ளஸ் பண்ணிட்டு போங்க, கீழே இருக்க நம்பரை 10-10 கூட்டிகிட்டு போங்க. ஸோ லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் 120/80. இதுதான் நார்மல் பிளட் ப்ரெஷர். மேலே இருக்க நம்பரில் ஒரு 20 கூடுங்க, அதாவது 140. கீழே வந்து 80 பிகம்ஸ் 90. ஓகேங்களா? ஸோ 140/90 இந்த ரேஞ்சில் இருக்கிற பிளட் ப்ரெஷர் இஸ் கால்ட் ப்ரீ ஹைப்பர் டென்ஷன். அதாவது ஹைப்பர் டென்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க ஒரு ஸ்டேஜ். திஸ் இஸ் ஸ்டில் சேஃப். நெக்ஸ்ட் கேட்டகரி, add 20 to the top and 10 to the bottom. So 160/100. இதுதான் ஸ்டேஜ் 1 ஆஃப் ஹைப்பர் டென்ஷன். நெக்ஸ்ட் 180/110, ஸ்டேஜ் 2. 180க்கு மேலே கேட்டஸ்ட்ராஃபிக், இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் ஆம்புலன்ஸை. ஓகே, ஸோ பிளட் ப்ரெஷர் வந்து ஜென்ரலாக பார்க்குறது என்னென்னா ஆஃப்ரிக்கன்ஸ் அண்ட் அமெரிக்கன் ஆஃப்ரிக்கன்ஸ் ஆர் ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ், இவங்களுக்கு தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த பிளட் ப்ரெஷரை நம்ம வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறான்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் ஹையாக இருக்குது அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க போகிறீங்க? நான் யூ கேனாட் கோ டு டாக்டர் எவ்ரி டைம், ரைட்? அது நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் கூட அங்கே நீங்கள் எந்த கண்டிஷனில் போய் சேர்றீங்க, கொளுத்துற வெயிலில் போகிறீங்க, பைக்கு அர்ஜென்ட்டாக பார்க்கிங்கில் போட்டு ஓடுறீங்க, ஸ்டெப்ஸ் ஏறுறீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்கள் பிளட் ப்ரெஷர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் காமிக்க போகுது. ஸோ அதனால் பெஸ்ட் வே to check your blood pressure is to have an instrument at home. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் sigmo-manometer, something like this. இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். Here I think we get it for around $30. Amazon இந்தியாவில் நீங்கள் பாருங்கள், I think it is in the range of 2,000 to 3,000 rupees. It's a very good investment. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஹை பிளட் ப்ரெஷருங்கிறது இட்ஸ் அ சைலண்ட் கில்லர். அதாவது ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரியாது. ஏன் ஈவன் பியாண்ட் ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 வரைக்கும் கூட சிம்டம்ஸே தெரியாது.
பட் இட் இஸ் சைலண்ட்லி கில்லிங் யூ பிஹைண்ட் த சீன்ஸ். ஸோ அதனால தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ மெஷர் யுவர் பிளட் ப்ரெஷர். ஒரு சிக்மோ மேனோமீட்டர் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில். ஓகே, ரொம்ப ஹை பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆப்வியஸ்லி டாக்டரை போய் ஒரு விசிட் கொடுக்கணும். எஸ்பெஷலி தட் வில் பி வென் யூ ஹேவ் மோர் தென் 160 சே 180 ப்ளஸ் அந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா. பட் டாக்டர்கிட்ட போனாலுமே அவங்க சொல்கிறது வந்து என்னென்னா, மெடிக்கேஷனில் வந்து க்யூர் டெம்பரரியாக தான் கொடுக்க முடியும். பர்மனண்ட் க்யூர், அதாவது லாங் டேர்ம் சொல்யூஷன் வந்து இட் ஹேஸ் டு பி அவுட் சைட் தி ஹாஸ்பிட்டல் பை சேஞ்சிங் யுவர் லைஃப் ஸ்டைல். உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்கள் ஹேபிட்ஸ், இதை சேஞ்ச் பண்ணால் தான் வந்து ஒரு பர்மனண்ட் சொல்யூஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஆல்ரைட். ஸோ ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபிட்னஸ் ஜிம் இல்லை ஒரு ட்ரெயினர் வந்து 160 வரைக்கும் கிளைண்ட்ஸ் எடுத்துக்குவாங்க. ஸோ ஒரு சில இடத்துல 140 வரைக்கும் தான் எடுப்பாங்க. ஸோ இஃப் யூ ஆர் டூயிங் அட் ஹோம் நீங்கள் கூட அதை ஃபாலோ பண்ணலாம். 140 இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா எக்ஸசைஸஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, exercise is just one of the part of lifestyle management. There are other parts to it as well, starting with weight loss. Now it's very important to understand weight loss அப்படின்னா எது ப்ராப்பரான வெயிட். இது தெரியாமல் சும்மாவே வெயிட் லாஸ் பண்ணக்கூடாது. அதாவது 5 அடி வரைக்கும் உங்கள் ஹைட் இருந்துச்சுன்னா யுவர் வெயிட் ஷுட் நாட் பி மோர் தென் 55. அதாவது 5 அடிக்கு 55 தான் கிலோ வெயிட் லிமிட், இதுக்கு மேலே இருக்கக்கூடாது. 5 அடினா 65 கிலோ, இது வரைக்கும் தான் நீங்கள் இருக்கணும். இதுவே நீங்கள் 6 அடி வரைக்கும் இருந்தீங்கன்னா அப்போது 80 கிலோ 80 kgs இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ கைட்லைன். பட் இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. வெயிட் லிஃப்டர்ஸ், பாடி பில்டர்ஸ், அத்லெட்டிக் பில்ட் உள்ளவங்க, பிகாஸ் தே ஹாவ் மோர் மசில் மாஸ், அவங்களுக்கு வந்து இந்த கேட்டகரி தாண்டி தான் வெயிட் போகும். ஸோ டசன்ட் மேட்டர் வாட் ஹைட், வாட் வெயிட், யுவர் வெயிட் ஷுட் பி லெஸ் தென் 35 இஃப் யூ ஆர் அ ஃபீமேல். பெண்களுக்கு 35 இன்ச்சஸ் வெயிட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் மேக்ஸிமம் இருக்கலாம். இதுவே மென்னுன்னா 40 வரைக்கும் இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஹைட்டாக வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி போனீங்கன்னா இட் இஸ் டைம் ஃபார் யூ டு டூ வெயிட் லாஸ். வெயிட் லாஸ் பல விதமாக பண்ணலாம். டயட் மூலமாக பண்ணலாம், எக்ஸசைஸ் மூலமாக கூட பண்ணலாம். பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, டயட் அண்ட் எக்ஸசைஸ் வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது. டயட் அண்ட் எக்ஸசைசஸ் is also used to control your blood pressure. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓடுவாங்க காலையில் வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்ட்டு. வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னா விட்டுருவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. வெயிட் லாஸ் இஸ் ஒன் கோல். வெயிட் லாஸ் ஆகலைன்னா கூட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ப்ராப்பர் டயட்டிங் பண்ணிங்கன்னா இட் இஸ் குட் ஃபார் யுவர் பிளட் ப்ரெஷர். ஸோ அதனால் கண்டிப்பாக பண்ணுங்கள். இது ஒரு ஹேபிட்டாக மாற்றிடுங்க. அதனால தான் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் லாஸ் இஸ் ஒன் கேட்டகரி. செகண்ட் வந்து டேஷ் டயட், அதாவது டயட்ரி அப்ரோச்சஸ் டு ஸ்டாப் ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷன் ஸ்டாப் பண்ணுறதுக்காகவே உண்டாக்குன ஒரு டயட்டிங் சிஸ்டம், அது பேர் தான் டேஷ் டயட். இது வந்து மோர் ஆர் லெஸ் ஒரு கீட்டோ டயட் மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் கார்போஹைட்ரேட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி நல்ல ஃபேட், அதாவது நட்ஸ், ஆலிவ்ஸ் அண்ட் லீன் மீட், ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் பிரெஸ்ட், ஃபிஷ், இந்த மாதிரியான மீட்டில் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் வந்து லோ ஃபேட் மில்காக பார்க்கணும். அதாவது பசும்பால் எடுக்கலாம், எருமை பால் வேண்டாம், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு டயட்டிங் சிஸ்டம்க்கு தான் பேர் வந்து டேஷ் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பற்றி தெரியலனா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் படித்து பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். டேஷ் டயட் ஒத்திய இன்னொரு லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் வந்து சோடியம், அதாவது சால்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ அகெயின் எது கம்மி எது ஜாஸ்தி. ஆல்ரைட். ஸோ WHO வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாளைக்கு 2.5 grams மட்டும்தான் நீங்கள் வந்து சால்ட் எடுக்கணும் த ஹோல் டே. 2.5 கிராம் மட்டும்தான். பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்தியன் டயட்டில் ஒரு நாளைக்கு 11 grams நம்ம வந்து சாப்பிட்றோம். அதாவது 11 கிராம். 2.5 கிராம் எங்கே, 11 கிராம் எங்கே, ஒரு ஆல்மோஸ்ட் 4 times 5 times ஜாஸ்தியாக சாப்பிட்றோம். ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ஸோ 5 times ஜாஸ்தியாக சாப்பிட்றோம்னா ஆப்வியஸ்லி ஒரு 4 மீல் சாப்பிட்டிங்கன்னா 2 மீல் வந்து சால்ட் இல்லாமல் சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். அது கஷ்டம் தான், முடியாது. அப்போது எந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் செலக்ட் பண்ணலான்னு அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹை சால்ட் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஹை சால்ட் ஃபுட்னா எதில் இருக்கும்? சால்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒன்று டேஸ்ட்டுக்கு, இல்லை அந்த ஃபுட்டோட ஷெல்ஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு. வாரம் கணக்கில், மாதம் கணக்கில், சம்டைம்ஸ் வருஷ கணக்கில் கூட. ஸோ அதிலலாம் வந்து சால்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கல், ஊறுகாய், இதெல்லாம் வேண்டாம். சால்ட் வேறு யார் யூஸ் பண்ணுறா? ஹோட்டலில் போனால் நிறையா போடுவாங்க ஃபார் டேஸ்ட். ஸோ ஆப்வியஸ்லி ப்ராசஸ்ட் ஃபுட்
ஹோட்டல் ஃபுட்லாம் வந்து எவ்வளோ நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நம்ம உடம்புக்கு நல்லது இஃப் யூ ஹேவ் ஹை பிளட் ப்ரெஷர். சால்ட்டை பொறுத்தவரை ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா சால்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். லோ சால்ட் இஸ் ஃபைன், அதுக்காக ரொம்பவே கம்மியாக போயிட்டிங்கன்னா அதுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் வந்து லோ சால்ட் டயட் போகிறீங்க அப்படின்னா மேக் ஷூர் தட் யூ இன்க்ரீஸ் யுவர் பொட்டேஷியம் இன்டேக். பொட்டேஷியம் எதில் வருதுன்னா உங்களுக்கு க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ஆரஞ்சஸ், நட்ஸ், இந்த மாதிரியான ஃபுட் சோர்ஸ்லேருந்து நிறைய வரும். ஸோ ஏன் எப்படி சொல்கிறோன்னா சால்ட் கம்மியானப்போ உங்களுக்கு வந்து எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் வந்து விட்டு போயிடும். ஸோ அப்போது கிராம்ப்ஸ், அதாவது சுளுக்கு, இது மாதிரிலாம் நிறையா வரும். இன்னொரு டெக்னிக் நான் வந்து பர்சனலாக ஃபாலோ பண்ணது வந்து டியூரிங் மை காம்படிஷன் டேஸ், பிகாஸ் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸில் வந்து சால்ட் டோட்டலாக வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஸோ அப்போ தான் வந்து பாடியில் இருக்க வாட்டர்லாம் வந்து வெளில வந்துடும் அண்ட் வி கெட் பெட்டர் டெஃபினிஷன் அண்ட் பெட்டர் செப்பரேஷன் பிட்வீன் மசில்ஸ். ஸோ ஸ்டேஜில் ஏறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக சால்ட்டு கம்மி பண்ணி தான் ஆகணும். ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ப்ரொலாங் பண்ணுறது வீக் ஆஃப்டர் வீக்னா கொஞ்சம் ஃபுட்டோட ஸ்பைஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தென் தட் வில் கிரியேட் சம் கைண்ட் ஆஃப் கன்ஃபியூஷன் இன் யுவர் பேலட். உங்கள் டங்கோட சென்சேஷன் வந்து கொஞ்சம் மாறும். இன்ஃபேக்ட் நீங்கள் கொஞ்சம் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். தீஸ் ஆர் சேஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஃபார் சால்ட். ஸ்மோக்கிங் இஸ் அன் ஆப்சல்யூட் நோ. நீங்கள் மாட்ரேட்டாக ஸ்மோக் பண்ணணும்னு கூட சொல்ல மாட்டாங்க. யூ ஹாவ் டு குவிட் ஸ்மோக்கிங். த சூனர் த பெட்டர். தெர் இஸ் நோ டிஸ்கஷன் அபவுட் இட். Closely related to smoking is drinking. So basically, if you are not drinking, don't start drinking. But if you are already drinking, then control it. Moderate. ஸோ எது மாட்ரேட்? ஃபீமேலாக இருந்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க், அதாவது ஒரு பெக் ஒரு நாளைக்கு. மேலாக இருந்தீங்கன்னா 2 பெக் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம். ஸோ பெக்குங்கிறது எவ்வளோ? 50 ml. ஸோ பேசிக்கலி 50 ml ஃபார் விமன், 100 ml ஃபார் மென். இந்த ஸ்டைலில் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் ட்ரிங்கிங்கு. தெர் இஸ் நோ அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹேவிங் ஆர் கன்சியூமிங் ஆல்கஹால். ஸோ நவ் that leaves us with the last and most important lifestyle management, which is physical